அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரி முகமது ஆஃப் கோரி எப்படி நான் இந்த லாகூர் முல்தான் இதெல்லாம் பிடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் அவர் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவருடைய அந்த அபிமானமான அந்த ஸ்லேவான குத்புதீன் ஐபக்கு கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறமா வந்து 1206 அவர் இறந்துருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய கிங்டம் என்னாச்சு, அதுக்கப்புறம் மற்ற ஸ்லேவ்ஸோடைய நிலைமை என்னாச்சு, எப்படி ஒரு டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிற அந்த டெல்லி சுல்தானேட் பிறக்குது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன மாதிரியெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டெல்லி சுல்தானேட் 1. ஓகே, டெல்லி சுல்தானேட் 1ல் ஃபுல்லாக பார்ப்போம், பால்பன் வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட் 2ஸில் நம்ம we will see till கல்ஜிஸ். ஓகேங்களா? கில்ஜி வரைக்கும் பார்ப்போம், அலாவுதீன் கில்ஜி வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த கிளாஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி சுல்தானேட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, there are 5 dynasties which ruled Delhi under the sultanate. ஓகே, சுல்தானேட்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்னென்னா, கலீஃபா வந்து அந்த மன்னரை வந்து சுல்தான் அப்படின்னு அறிவிச்சார் அப்படின்னா அது சுல்தானேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கலீஃபாவுக்கு கீழே நான் வந்து ரூல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தான் வந்து சுல்தானேட். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து டெல்லியில் 5 டைனாஸ்டிஸ் ஆண்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 5 டைனாஸ்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மமுல்க் டைனாஸ்டி, அதுக்கப்புறமா வந்து கல்ஜி டைனாஸ்டி, துக்லக்ஸ் டைனாஸ்டி, சையது, லோடி. இதில் சையது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைனாஸ்டி கிடையாது. ஓகேங்களா? அண்டு லோடி வந்து நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு ரூலரான இப்ராஹிம் லோடியை ஜெயிச்சுட்டு தான் பாபர் வந்து வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால் அங்கேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில ரூலர்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக நம்ம யாரை பார்ப்போம்னா, மமுல்ஸில் ஒரு 3, அப்புறமா கல்ஜியில் ஒரு 2, அப்புறம் துக்லக்கில் ஒரு 3. ஓகேங்களா? இவங்க தான் இந்த இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸ் தான் வந்து டெல்லி சுல்தானேட்டியை வந்து டிஃபைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், மாறுதல்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கல்ச்சுரலாக வந்து சில விஷயங்களை பண்ணுறாங்க. ஓகே, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முமுல்க் இல்லைனா வந்து இல்பாரி டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்பாரிஸ், முமுல்ஸ், அப்படி இல்லைனா ஸ்லேவ் டைனாஸ்டி எல்லாமே யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முமுல்க் டைனாஸ்டியை தான் குறிக்கும். ஏன் ஸ்லேவ் டைனாஸ்டி? ஏன்னா வந்தவங்களில் நிறைய பேர் வந்து ஸ்லேவாக தான் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்ட்டான மன்னர்களான ஐபக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பால்பனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஸ்லேவ்ஸ். ஓகேங்களா? ஸ்லேவ்ஸாக இருந்து அதுக்கப்புறம் மன்னர்களாக ஆனவங்க. அதனால தான் இவங்க எல்லாரையுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முமுல்க் ஸ்லேவ் அப்படின்னா இல்பாரி டர்க்ஸ் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் 1206ல் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கஜினி எம்பையர், அதாவது வந்து கோரி எம்பையர் வந்து கஜினி தலைநகராக கொண்டு ஆண்டுகிட்டு இருக்காங்க, கோரியட் எம்பையர். அப்போது கஜினியில் வந்து யார் வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யால்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்லேவ் வந்து அங்கே பிடிச்சிக்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாகூரை யார் வந்து தலைமையிடமாக கொண்டு ஆள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள போகிறாங்க அப்படின்னா ஐபக், குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முடிசூட்டிக்கிறாரு லாகூரில் 1206ல். அதுக்கப்புறம் முல்தானில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்சா அப்படிங்கிற இன்னொரு அடிமை. ஓகேங்களா? குப்சா அப்படிங்கிற இன்னொரு அடிமை அவர் வந்து முடிசூட்டிக்கிறார். ஓகே, இங்கே வந்து லக்னௌத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தியார் கில்ஜி வந்து முடிசூட்டிக்கிறார். அப்போ எல்லாருமே அவங்கவுங்க இண்டிபெண்டன்ஸ் பிரின்சிபாலிட்டிஸை வந்து அறிவிச்சுக்கிறாங்க ஆஃப்டர் த டெத் ஆஃப் தயர் ஓனர். ஓகேங்களா? யார்? கோரியோட மறைவுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் தனித்தனியாக வந்து அவங்களுடைய அந்த இதுவை சூட்டிக்கிறாங்க. இதில் யால்தூஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் கஜினியில் இருக்கேன். ஓகேங்களா? அப்போது கஜினியோட எம்பையர் தான் இது எல்லாமே. அப்போது நீங்கள் எல்லாருமே வந்து எப்படி வந்து நம்மளுடைய எஜமானருக்கு வந்து விசுவாசமாக இருந்தீங்களோ அதே மாதிரி என்னுடைய ஆளுகையின் கீழே நீங்கள்லாம் வரணும்னு கேட்டுக்கிட்டாரு. பட் அதை வந்து குத்புதீன் ஐபக் வந்து மறுத்துட்டார். ஏன்னா நான் எல்லாருமே வந்து சமம் தான். நீ அந்த சைடு ஆட்சி பண்ணுற, நான் இந்த சைடு ஆட்சி பண்ண போகிறேன், நான் இண்டிபெண்ட்டாக தான் ஆட்சி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ குத்புதீன் ஐபக் வந்து குத்புதீன் ஐபக்குன்னு இல்லை, இஸ்லாமில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லேவ்ஸ் காண்ட் ரூல். ஓகேங்களா? இல்லை கெனாட் ரூல். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 முறை இருக்குது.
2 வழி இருக்குது. ஓகேங்களா? 2 வழியில் அவங்க வந்து ஸ்லேவ்லேருந்து விடுபடலாம். ஒன்று, எஜமானர்கிட்ட கிலாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கிலாத் அப்படிங்கிற அந்த விஷயத்த வாங்கலாம். வாங்கிட்டோம்னா நீ இனிமேல் வந்து ஃப்ரீ பர்சனாக வந்து எஜமானர் வந்து அறிவிச்சிருவார். தென் யூ பிகம் அ ரூலர். அப்படி இல்லையா, கலீஃபா கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மன்சூர் அப்படிங்கிற அந்த இதுவை வாங்கணும், அந்த பட்டத்தை வாங்கணும். ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். கிலாட் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கலாம் ஓனர்கிட்ட இருந்து. இல்லைனா வந்து கலீஃபா கிட்ட இருந்து நேரடியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மன்சூருங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கலாம். 2 சர்டிஃபிகேட் வாங்கினாலுமே நீங்கள் வந்து ஸ்லேவ்லேருந்து ஒரு இண்டிபெண்ட் மேனாக ஆகிடுவீங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபக் வந்து அந்த கோரியோடைய அப்பா கிட்ட, ஓகேங்களா, கிலியாசுதீன் முகமது கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிலாத் வாங்கிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து சத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கொடை, அதுக்கப்புறம் அந்த பட்டம், இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 1206 அவர் ஒரு இண்டிபெண்ட் மன்னராக லாகூரில் முடிசூட்டப்படுறாரு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அப்போ அவர் குத்புதீன் ஐபக் இருந்த வரைக்கும் ஹி வாஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் லாகூர். ஓகேங்களா? நாட் இன் டெல்லி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இவரோட பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பீரியட் தாங்க. 1206 1210 வரைக்கும் தான் இவர் ஆட்சி பண்ணுறாரு. ஓகேங்களா? 1206 1210 வரைக்கும் தான் ஆட்சி பண்ணுறாரு. ஆனால் இவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பேன்ஷன்லேயே போயிடுது. எக்ஸ்பேன்ஷன்லேயே இவர் வந்து இவருடைய அந்த இது வந்து செலவு பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அப்படி எக்ஸ்பேன்ஷனில் செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா சில கல்ச்சுரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு வந்து குதுப் மினாரை வந்து கட்ட ஆரம்பிக்கிறது இவரோட பீரியடில் தான், குதுப் மினார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸு, அதோடைய ஸ்டைல்ஸு, இதெல்லாமே நம்ம வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அந்த கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ யார் எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான்னு மட்டும் தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமை வந்து மார்க்கமாக வந்து கொண்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இவங்க தொழுகணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இனிஷியலான மாஸ்கை கட்டுறாங்க. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த எர்லியஸ்ட் மாஸ்க் இன் இந்தியா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எர்லியஸ்ட் தான். ஏன்னா வந்து எர்லியஸ்ட் மாஸ்க் வந்து கேரளாவில் கட்டப்படுது. ஓகேங்களா? அப்போது ஒன் ஆஃப் த எர்லியஸ்ட் மாஸ்க் இன் இந்தியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாத் உல் இஸ்லாம் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாத் உல் இஸ்லாம் இது வந்து டெல்லியில் கட்டப்படுது. இது வந்து எதில் கட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஓகேங்களா? இருக்கிற டெம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஆர்கிடெக்சர்ஸை செதைச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாஸ்காக கட்டுறாங்க. அதனால தான் அதோட தூண்களில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்து டெய்டிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேற ஒரு விஷயமும் பண்ணுறாங்க. இதில் அஜ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அராய் தின்கா சோப்ரா இல்லைனா வந்து தாய் தின்கா சோப்ரா அப்படிங்கிற அந்த ஒரு மாஸ்கை கட்டுறாங்க. அது வந்து ஜெயின டெம்பிள். ஓகேங்களா? தாய் தின்கா சோப்ரா அப்படி இல்லைனா அராய் தின்கா சோப்ரா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து ஜெயின டெம்பிள். இது ரெண்டுத்தையுமே வந்து கட்டுறாரு இவர். ஓகேங்களா? இதுதான் இவருடைய கல்ச்சருக்கு ஆட்டின பணி. அப்போது இந்தியன் ஸ்டைல் இருக்குது, அதே மாதிரி இஸ்லாமிக் ஸ்டைலும் இருக்குது. அதனால தான் இந்த டைம் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். இப்போ தான் வந்து உருபெறுது இந்த இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ இந்த குத்புதீன் ஐபக் பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலோ இல்லைனா சௌஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌஹான் இல்லைனா வந்து ஆர்ஸில் வந்து போலோ விளையாடுவாங்க பார்த்தீங்களா, இந்த போலோ விளையாட்டு. இந்த மாதிரி விளையாடும் போது ஆர்ஸ்லேருந்து தவறுதலாக கீழே விழுந்து இறந்துடுறாரு. ஓகே, 1210 இறந்துடுறாரு. இதுதான் குவாத்துல் இஸ்லாம் மாஸ்க். இந்த மாஸ்கோடைய இன்டீரியர்ஸில் பாருங்கள், இந்த மாதிரி வந்து இஸ்லாத்தில் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்க உருவம் மட்டும் தான் வழிபடுவாங்க, உருவத்தை அவங்க வந்து செதுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அதை வந்து அறமாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற தூண்ஸு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் வந்து எதை காட்டுதுன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரக்சரை டெஸ்ட்ராய் பண்ணி இவங்க ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டியிருக்காங்கங்கிறத நமக்கு காட்டுது. ஓகே, இதுதான் வந்து தாய் தின்கா சோப்ரா. தாய் தின்கா சோப்ராவில் இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸையும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷாம்சுதீன் இல்துமிஷ்.
சாம்சுதீன் இல்துமிஷ் இவர் தான் வருவார். இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மன்னர். ஏன் இம்பார்ட்டண்டான மன்னர்னா இவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் ஃபவுண்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் ஃபவுண்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஓகே, ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரம் ஷா அப்படிங்கிற குத்புதீன் ஐபக்கோடைய மகனை வீழ்த்தி சாகடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவர் அரியணை ஏறுறாரு. ஓகேங்களா, லாகூருக்கு போகிறாரு. லாகூருக்கு போயிட்டு அங்கே இவர் அந்த அரம் ஷாவை கொன்னுட்டு இவர் வந்து மன்னர் ஆகுறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கோடைய மருமகன். ஓகேங்களா, மருமகனாக இருக்கார். அவர் வந்து அரம் ஷாவை வந்து கொன்னுடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இவர் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹி இஸ் ஷிஃப்டிங் இஸ் பேஸ் ஃப்ரம் லாகூர் டு டெல்லி. ஓகேங்களா, ஃப்ரம் லாகூர்லேருந்து டெல்லிக்கு இவரோட பேஸை மாற்றுறாரு. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான் பண்ணுறாரு. ஸோ இந்த டெல்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிளெயின். ஏன் வந்து நம்ம இந்த மன்னர் வந்து அஜ்மீரை பிடிக்கிறாரு, ரந்தம்போரை பிடிக்கிறாரு, குஜராத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கப்புறம் இந்த சைடு பெங்காலை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா வெறும் டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷனுக்காக மட்டும் கிடையாது. டெல்லியை ஒருத்தர் வந்து ஒரு சைட்டாக பார்க்குறாரு. ஓகேங்களா, அவரோட கேபிட்டலாக பார்க்குறாரு. அப்போ டெல்லியை எப்படியெல்லாம் வந்து அவங்களால வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் மூலமாக தான் வந்து இந்த இடங்களை கேப்சர் பண்ணுறதன் மூலமாக தான் டெல்லிக்கு வர முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்த்து மற்ற எல்லாத்தையுமே வந்து இவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இதுதான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ரொம்ப பவரான மன்னர்கள் யார் யார், இந்த பால்பனா இருக்கட்டும், இல்லைனா வந்து இல்துமிஷில் ஆரம்பிச்சு பால்பனா இருக்கட்டும், அலாவுதீன் கில்ஜியா இருக்கட்டும், இல்லைனா வந்து முகமது பின் துக்ளக்கா இருக்கட்டும், ஃபெரோஷா துக்ளக்கா இருக்கட்டும், இல்லைனா வந்து அக்பர், யாராக இருந்தாலும் சரி, அவுரங்கசீப் வரைக்கும் ஏன் வந்து பெங்காலை போய் பிடிக்கணும், இல்லைனா வந்து குஜராத் மேலே கண் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியை நம்ம காப்பாற்றணும். டெல்லியை காப்பாற்றணும்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களை நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளோட இடங்களா வச்சுருக்கணுங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஸ்பெக்டிவ். செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு பெர்ஸ்பெக்டிவ். இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த இடங்கள்லாம் பிடிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடங்களை பிடிக்கும்போது இவங்க ஒரு ஆல் இண்டியா எம்பையரா இல்லைனா வந்து அட்லீஸ்ட் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு கன்சாலிடேட்டட் எம்பையரா இவங்களால வந்து உருவார முடியுது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த பெங்கால் ஏரியா எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கேஞ்சஸ் நிறைஞ்சதாக இருக்கும். கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா, இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அப்போ பெங்காலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோர்ட்டிஃபைடான ஒரு இடமா இருக்கும். இவங்களால வந்து டெல்லியிலேருந்து இந்த மார்ச் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி போக முடியாது, இல்லைனா இந்த இடத்துலையே இவங்க வந்து சிக்கிப்பாங்க. ஓகேங்களா, அப்போது ஒரு பெரிய மன்னரால் என்ன பண்ண முடியாது, இல்லைனா வந்து ஒரு பெரிய மன்னராக இல்லாத ஒரு சின்ன மன்னரால் பெங்காலை வந்து சீக்கிரமாக பிடிக்க முடியாது, இல்லைனா இயர்லி எக்ஸ்பெடிஷன் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அப்பப்போ இவர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு இவர் வந்து நான் இருக்கேன், நான் தான் உன்னை விட ஸ்ட்ராங்கு அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, பெங்காலில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அதனால தான் பெங்கால் எப்பயுமே வந்து மேக்சிமம் வந்து இவங்களுடைய ஆளுகையின் கீழே வரவே வராது, எப்பனா தான் வரும். ஓகேங்களா, அவுரங்கசீப் காலம் வரைக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த சயின்டிஃபிக் ஃப்ரான்டியர். எப்பயுமே பிரச்சனை இந்தியாவுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைகளை தாண்டி யார் வராங்களோ, ஓகேங்களா, கைபர் அண்ட் போலான் பாசஸ்லேருந்து யார் தாண்டி வராங்களோ அவங்க தான் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காங்க. ஃப்ரம் ஏன்ஷியன்ட் இந்தியா நான் சொல்கிறேன். அப்போது இங்கே வந்து கைபர் பாஸ்லேருந்து வராங்க அப்படின்னா வந்து அவங்களால முல்தானுக்கு வர முடியும். முல்தான்லேருந்து ஊச் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து குஜராத் வழியாக அஜ்மீருக்கு வந்து இவங்களால டெல்லியை தாக்க முடியும். அப்படி இல்லையா, இவங்களால வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா போலான் பாசஸ்லேருந்து லாகூருக்கு வந்து லாகூர்லேருந்து பட்டிண்டா இல்லைனா வந்து தபர் ஹிந்த் அப்படிங்கிற இந்த ஏரியா, அப்புறம் தரைன், அங்கேருந்து இவங்களால டெல்லியை தாக்க முடியும். அப்போது இந்த ஏரியாவை சயின்டிஃபிக் பவுண்ட்ரின்னு அதனால தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த சயின்டிஃபிக் பவுண்ட்ரியை வந்து பிடிக்காத வரைக்கும் இந்த ஏரியாவிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்பிடிஷனுக்கு இவங்க சேஃப் கிடையாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏரியாஸை சீல் பண்ணணும்னு நினைப்பாங்க.
அட்லீஸ்ட் லாகூர் முல்தான் வரைக்குமாவது நம்ம ஏரியாவாக வச்சுருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அஜ்மீர், ரந்தம்போர், இங்கே வந்து குஜராத். ஓகேங்களா, குஜராத்தை வந்து பிடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க மன்னர்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ட்ரேட். ஓகேங்களா, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான போர்ட்ஸை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து அரேபியன் பெனின்சுலா கூட வந்து ட்ரேட் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, அரேபியன் பெனின்சுலா வந்து ட்ரேடுக்கும் இம்பார்ட்டண்ட், செகண்ட் வந்து சப்ளை ஆஃப் ஹார்சஸுக்கும் இம்பார்ட்டண்ட். சப்ளை ஆஃப் ஹார்சஸ் இதுக்குமே இம்பார்ட்டண்ட். ஏன் சப்ளை ஆஃப் ஹார்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அப்போ தான் உங்களுடைய ஆர்மியை உங்களால் வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க முடியும். ஏன் ஆர்மியை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும்? தேர் இஸ் அ இன்டர்னல் ப்ராப்ளம் அண்ட் தேர் இஸ் அ எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் ஆஃப் ஆல்வேஸ் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் ஆஃப் மங்கோல் இன்வேஷன் டியூரிங் திஸ் பீரியட். மங்கோல் இன்வேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்களா, இதனால தான் இந்த ட்ரேடு, அதுக்கப்புறமா வந்து சப்ளை ஆஃப் ஹார்சஸ், அதுக்கப்புறமா வந்து தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபர்டைலான இடம். குஜராத் வந்து ஒரு ஃபர்டைலான இடம். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஹஜ் யாத்திரைக்காங்க அங்கேருந்து ஈஸியாக அவங்களால போக முடியும். ஓகேங்களா, ஸோ ரிலீஜியஸ் ஆங்கிளும் இங்கே வந்துடும். ஓகேங்களா, இதனால தான் இந்த விஷயங்களுக்காக தான் எப்பயுமே வந்து குஜராத்தை எப்பயுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. குஜராத்தை வச்சிருக்கிறதுக்கு அது டெல்லியிலேருந்து அஜ்மீர் வழியாக ரந்தம்போர் வழியாக தான் குஜராத்துக்கு போக முடியும். ஸோ அதனால் இந்த ராஜ்புத்தன ஏரியாஸையும் இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூலரும் ஏன் வந்து குஜராத்துக்கு போகிறாங்க, ஏன் வந்து இந்த ராஜ்புட் ஏரியாஸுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, பெங்காலுக்கு ஏன் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து பெங்கால்லேருந்து இந்த தாமிரலப்பட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தம்லுக், அங்கேருந்து உங்களால் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போக முடியும். ஓகேங்களா, ஸோ ட்ரேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஸ்பெக்டிவ் இது ரெண்டு தான் வந்து இருக்கிற எல்லா மன்னர்களையும், டெல்லியை ஆண்ட எல்லா மன்னர்களையும் மற்ற சரௌண்டிங் ஏரியாஸை வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்கணும்னு நினச்சி பாடுபடுறதுக்கு உந்துதலாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இனிமேல் எந்த மன்னர்களை வேணும்னாலும் நம்ம அணுகலாம். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்துமிஷ் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய எளிமையான ஆராம் ஷாவை காலி பண்ணிடுறாரு. தென் ஈ டிரான்ஸ்ஃபர்ஸ் த கேபிட்டல் டு டெல்லி. ஓகேங்களா, டெல்லிக்கு இது அவர் வந்து பாஸ் பண்ணாலுமே அவருக்கு வந்து இன்ஹெரண்டாக நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. என்னென்னலாம் த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னலி அவருக்கு கீழே அவருடைய சக ஸ்லேவ்ஸாக இருந்த ஐபக் கூட சக ஸ்லேவ்ஸாக இருந்து இண்டிபெண்ட்டாக அறிவித்த குப்சா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் முல்தானா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் லாகூரையும் போய் கேப்சர் பண்ணிடுறாரு. ஏன்னா இவர் லாகூர்லேருந்து டெல்லிக்கு வந்துடுறாரு. ஓகேங்களா, கீழே இருக்கக்கூடிய ராஜ்புத்திர மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கயோஸை வந்து இதுவை காரணமாக வச்சு அவங்கவுங்களுடைய இண்டிபெண்டன்ஸை அறிவிச்சுக்கிறாங்க. பெங்கால்லையும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்ஜி, அதாவது வந்து பக்தியார் கில்ஜிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்துடுறாரு. அலி மர்தன் அப்படிங்கிறவர் வந்து கியாசுதீன் முகமது அப்படின்னு அந்த பேரில் வந்து இவர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இண்டிபெண்டன்ஸாக அறிவிச்சிடுறாரு. ஓகேங்களா, இப்போ நாலாபுரமும் ஆல்ரெடி ஐபக் வந்து ஜெயிச்ச அந்த ப்ராவின்ஸை திருப்பி ப்ராக்டிக்கலாக இவர் ரீகெயின் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இவர் வந்து இல்துமிஷ் வந்து தள்ளப்படுறாரு. அவருடைய ஆட்சி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1211 ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் த்ரெட்டை தான் இவர் மண்டைக்குள்ளே ஏற்றுறாரு. இன்டர்னலாக நம்ம ஏதாவது இது பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து மங்கோல் இன்வேஷனை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தடுக்கணும். ஓகேங்களா, இந்த டைமில் டியூரிங் திஸ் டைம் இம்பார்ட்டண்ட்டான பிரச்சனை ஒன்று வருது, அதுதான் மங்கோல் இன்வேஷன். ஓகே, டியூரிங் 1220 இந்த டைமில் there is a empire called as குவாசாமி எம்பையர். குவாசாமி எம்பையருங்கிறது வந்து அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தே ஸ்வெப்ட் த கௌரியாட் எம்பையர். கௌரியாட் எம்பையரை இவங்க வந்து ஸ்வெப் பண்ணிடுறாங்க. ஈரான்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக இண்டஸ் வரைக்கும் வந்து குவாசாமி எம்பையர் தான் இருக்காங்க. ஆனால் இந்த குவாசாமி எம்பையரை யார் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 1218-1220 இட் இஸ் மங்கோல்.
செங்கிஸ்கான் அவருடைய தலைமையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாசாமி எம்பையரை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க, ரவுட் பண்ணிடுறாங்க. டியூரிங் தட் டைம், அந்த டைமில் மன்னராக இருந்த ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஜலாலுதீன் மக்பர்னி. ஓகேங்களா, பிரின்ஸ் ஜலாலுதீன் மக்பர்னி. இவர் என்ன பண்ணுறாரு, லாகூருக்கு வந்து இந்த டைமில் லாகூரில் இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்கோல் வந்துடுறாங்கன்னு இவருக்கு தெரியுது. ஓகேங்களா, யாருக்கு, இல்துமிஷுக்கு தெரியுது. அப்போ இல்துமிஷ் என்ன பண்ணுறாருனா குப்ஜா வந்து கேப்சர் பண்ண லாகூரையும் லாகூர் முல்தான் இது ரெண்டுத்தையுமே கேப்சர் பண்ணி நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியரை திருப்பி வந்து இவரோட கட்டுப்பாட்டில் கூட வச்சுக்கிறார். பட் ஜலாலுதீன் மக்பர்னி வராரு, இல்துமிஷ் கிட்ட வந்து அசைலம் கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அசைலம் என்னால் கொடுக்க முடியாதுன்ட்டு பொலைட்டாக மறுத்துடுறாரு. இவர் மட்டும் அசைலம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அந்த டைமில் இவர் அசைலம் கொடுத்துட்டாருங்கிறத சாக்கா வச்சு செங்கிஸ்கான் டெல்லி சுல்தானேட்டையும் வந்து தாக்கியிருப்பார். மிகப்பெரிய சேதம் வந்து அந்த டைம்லேயே வந்து இந்தியாவுக்கு வந்து மங்கோல்ஸால் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ த்ரூ டிப்ளமசி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து தவிர்க்கிறார். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுதான். இதனால தான் இவர் என்ன ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஃபவுண்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட்டாக மாறுறாரு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மங்கோல் இன்வேஷனை இப்போதைக்கு வந்து தள்ளி போட்டாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா த்ரூ கான்குவஸ்ட் இழந்த பகுதிகளை திருப்பி மீட்கிறார். ஆல்ரெடி வந்து முல்தான் லாகூரை மீட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீர், ரந்தம்பூர் இந்த மாதிரியான பகுதிகளை மீட்கணும். திருப்பி போறாரு, சண்டை போடுறாரு, அஜ்மீர், ரந்தம்பூர் இங்கெல்லாம் மீட்கிறாரு. குஜராத்தை, மால்வாவை இவரால் மீட்க முடியல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பெங்கால போறாரு. பெங்காலில் ரொம்ப கஷ்டப்பட்டு 1225, 30s தான் வந்து இவரால் வந்து பெங்காலை வந்து மீட்க முடியுது. ஓகேங்களா, அப்போ இவருடைய அந்த ஆளுகை எது வரைக்கும் இருக்கு, லாகூர்லேருந்து பெங்கால் வரைக்கும் மறுபடியும் பறந்து விரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை, அதாவது வந்து டெரிட்டோரியல் என்டிட்டியை வந்து இவரால் வந்து ஃபஸ்ட்டு சமப்படுத்திட்டார் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸை வந்து இவர் கொண்டு வர்றாரு. ஓகேங்களா, நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸை கொண்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு வந்து ஹி ரீஎஸ்டாப்ளிஷ்டு த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, ஃபஸ்ட்டு அதை பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த சைடில் லாகூர்லேருந்து, முல்தான்லேருந்து டெல்லி, அஜ்மீர், ரந்தம்பூர், அதுக்கப்புறம் இங்கே பெங்கால், இது எல்லாத்தையுமே வந்து டெல்லி சுல்தானேட் கீழே கொண்டு வந்தாச்சு ஃபஸ்ட். ஓகே, வர்ச்சுவலாக கேப்சர் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன பண்ணுறாருனா ஹீ வாஸ் த ட்ரூலி டெல்லி சுல்தானேட் ஆஸ் அ ட்ரூலி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். ஏன்னா லெட்டர் ஆஃப் இன்வெஸ்டிச்சர் ஃப்ரம் கலிஃபா வந்து இவர் வாங்குறாரு. அதனால தான் இவங்கெல்லாம் சுல்தான்ஸ். ஓகேங்களா, ஸோ மன்சூரை இவர் வாங்குறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து பொலிட்டிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் கல்ச்சுரல் சென்டராக இவர் மாற்றுறாரு. எப்படி பண்ணுறாரு, கல்ச்சுரல் சென்டராக எப்படி மாற்ற முடியுது இவரால், ஹீ கம்ப்ளீட்ஸ் த குதுப் மினார் which was started by his father-in-law. ஓகேங்களா, அதை குத்புதீன் ஐபக் ஸ்டார்ட் பண்ணதை இவர் வந்து முடிச்சு வைக்கிறார், குதுப் மினாரை முடிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இன்ட்ரடியூசஸ் த கரன்சி சிஸ்டம். ஓகேங்களா, காப்பர் காயின்ஸ், காப்பர் ஜித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜித்தல்ஸ். அதுக்கப்புறமா வந்து சில்வர் காயின்ஸ், தங்கா அண்ட் ஜித்தல், இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, கரன்சி சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிஸில் பியூரோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா, அவரை சுற்றி வந்து இம்பார்ட்டண்ட்டான மினிஸ்டர்ஸை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செஹல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க, தரக் ஐ செஹல்கானி, அதாவது வந்து காப்ஸ் ஆஃப் 40 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, காப்ஸ் ஆஃப் 40. ஓகே, காப்ஸ் ஆஃப் 40 இல்லைனா தரக் ஐ செஹல்கானி, இவங்களை வந்து உருவாக்குறாரு. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இக்தா சிஸ்டம் வந்து ரொம்ப சீரமைக்கிறார். ஓகேங்களா, இக்தா சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது, ஒரு மன்னர் இருப்பார், கிங் இருப்பார், இவருக்கு கீழே வந்து நிறைய கமாண்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லா இவங்க இந்த மன்னருடைய ஒவ்வொரு லேண்டையுமே ஒவ்வொரு ப்ராவின்ஸியாக பிரித்து இந்த கமாண்டர்ஸ் கிட்ட இக்தாஸாக கொடுப்பாங்க. இந்த கமாண்டர்ஸ் என்ன பண்ணணும், இந்த கமாண்டர்ஸ் தே ஹாவ் டு மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர். அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபினான்ஷியல் இதுவையும் வந்து இங்கே பாதுகாக்கணும். ஓகேங்களா, லேண்ட் ரெவென்யூ இங்கே கலெக்ட் பண்ணணும்.
என்ன பண்ணணும், இந்த லேண்டுக்கு தேவையான செலவுகளை பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இவங்க என்ன பண்ணணும்னா மிச்சம் இருக்க சம்பளத்தை கிங்குக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தே ஷுட் என்ஷூர் ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் திஸ் லேண்ட். இதுதான் வந்து இக்தா சிஸ்டம். இதுக்கு கொடுக்குறவர் இது கொடுக்குறவருடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்தாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இக்தா சிஸ்டமை இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சீரமைக்கிறார். ஸோ இது இவ்வளவு விஷயத்தையும் பண்ணதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து இறந்து போகிறாரு. அடுத்து வந்து 1236 இவருடைய பையன் வராரு. ஓகேங்களா. ஆனால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா இறக்கும்போது ரசியா சுல்தான் இவருடைய பொண்ணை தான் வந்து அடுத்த ஏர் அப்பேரண்ட்டாக வந்து நியமிச்சுட்டு போகிறாரு. இருந்தாலுமே வந்து ரக்னுதீன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அரசவைக்கு வராரு. ஆனால் அவரை வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரசியா சுல்தான் வந்து கொன்னுட்டு அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகேங்களா. 1236 இவங்களோட ஆட்சி வந்து ஒரு 4 வருஷம் இருக்குது. பட் திஸ் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் பீரியட். ஓகேங்களா. ஏன்னா டெல்லி சுல்தானேட்டை ஆண்ட முதலும் கடைசியுமான குயின் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசியா சுல்தான் தான். ஃபஸ்ட்டு உமன் சுல்தான், லாஸ்ட் உமன் சுல்தான் எல்லாருமே வந்து ரசியா சுல்தான் தான். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவங்க பீரியட். ஸோ என்ன ஆகுதுன்னா இவங்களோட பீரியடில் நான் இன்னும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காப்ஸா ஃபாட்டி சஹல்கானி அப்படிங்கிறவங்கள வந்து உருவாக்கிட்டு போனார் அவர் அப்படின்ட்டு. ஸோ இவங்க இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அந்த இன்டர்னல் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசாகுது. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா டெல்லி கோர்ட்டை அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கொண்டு வரணும்னு நினைக்கும்போது இந்த டைமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மன்னராக வந்து ரசியா சுல்தான் வந்து வராங்க. ஸோ லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த எம்பையரில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய அந்த ஆளுகையை வந்து செலுத்துகிறாங்க. லாண்ட் ஆர்டரை வந்து இவங்க ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமுக்கு அந்த விதிகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க உடைக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த புர்கா போடாமல் இல்லைனா வந்து வெயில் அணியாமல் மூஞ்சை வந்து மூடாமல் இவங்க வெளியே வந்து சாதாரணமாக வராங்க. மூஞ்சை மூடாமல் அதுவும் வந்து விமனோடைய ட்ரெஸ்ஸை அணியாமல் மென்னோட ட்ரெஸ்ஸை அணிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து போர் ட்ரெஸ்ஸை அணிஞ்சு அதுவும் வந்து இவங்க வெளியே வராங்க, அரசவையில் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது ஆர்ஸில் போகாமல் யானையில் போகிறாங்க, ரொம்ப கம்பீரமாக போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியல. யாரால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா இந்த கோர்ட்டில் நம்மளுடைய ஆட்சி இருக்கணும், நம்ம சொல்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய அந்த அவங்களால வந்து இந்த மாதிரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அரசனை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு எதிராக வந்து சதித்திட்டம் போடுறாங்க. அப்போ எப்படான்றதை காத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபிசீனியன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கேருந்து வந்த ஒரு ஸ்லேவை இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் அகூர், அதாவது வந்து சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஸ்டேபிள்ஸ், ஆர்ஸை பார்த்துக்கக்கூடியவராக ஆர்ஸோடைய ஹெட்டாக வந்து அறிவிச்சிடுறாங்க. ஸோ அது இவங்களால வந்து தாங்க முடியல. இவங்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. கிளர்ச்சி பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் வந்து அதுவும் கிளர்ச்சி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் யார் வந்து கிளர்ச்சி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூருடைய கவர்னரான கபீர் கான், அவர் வந்து கிளர்ச்சி பண்ணுறாரு. அப்புறம் இவங்க நேரடியாக லாகூருக்கு போயிட்டு கபீர் கானை வந்து சரண்டர் ஆக்க வச்சுட்டு அவரை முல்தானுக்கு வந்து கவர்னர் ஆக்கிடுறாங்க. அடுத்து வந்து தபர் ஹிந்தில் இருக்கக்கூடிய கவர்னர் அல்துனியாவை வந்து அதே மாதிரி கிளர்ச்சி பண்ணுறாரு. ஓகேங்களா. அப்போ அல்துனியாவை வந்து தபர் ஹிந்த் அடுத்து போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரு டெல்லியில் இருக்கக்கூடியவங்க இம்பார்ட்டண்ட்டான நோபல்ஸ் கூட இவர் வந்து கூட்டு சதி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுது. யால்தூஸை வந்து இவங்க கொன்னுடுறாங்க. அல்துனியா வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது வந்து டெல்லியில் இருக்கக்கூடியவங்க யால்தூஸை வந்து கொன்னுடுறாங்க. அதாவது சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஸ்டேபிள்ஸாக இவங்க அறிவிச்சாங்கல்ல, அவரை வந்து கொன்னுடுறாங்க. கொன்னுட்டதுக்கப்புறம் இவங்க அல்துனியா அதே டைமில் வந்து ரஷ்யாவை வந்து சிறை பிடிச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அல்துனியாவை வந்து பிரிஃபரண்ட் பண்ணி ஓகேங்களா ஒன்றா சேர்ந்து டெல்லிக்கு வந்து படையெடுத்து வரும் பொழுது வர வழியில் பிளண்டரர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த சைடில். ஓகேங்களா. அவங்க கொல்கோர்ஸ் அப்படின்னு பேர், கொல்கோர்ஸ். அப்புறமா வந்து மேவாத்தீஸ், இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா
பிளண்டரஸ் இல்லைனா ராபர்ஸ், இவங்களால வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கொல்லப்பட்டுறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான சரித்திரம் வாய்ந்த ஒரு ஃபிகர் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரித்திரமான வந்து அந்த ஃபிகருங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் அப்படி சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து துரதிருஷ்டவசமாக வந்து இறந்து போயிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பால்பன் வர்றாரு. ஓகேங்களா? பால்பனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பால்பன் எந்த டைமில் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1266 வந்து ஆட்சியை பிடிக்கிறார். ஓகே, பால்பன் வந்து 1266 வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அவருடைய அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1246 இருந்து 1266 வரைக்கும் அவர் நைபாக இருக்கார். நைப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சுல்தானுடைய டெபுட்டியாக இருக்கார். எந்த சுல்தானை வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா இல்துமிஷுடைய இன்னொரு மகனான நசருதீன் முகமது. ஓகேங்களா? அவர் வந்து சுல்தான் ஆக்குறாங்க. அவங்க ரஷ்யாவுக்கு அப்புறம் வந்து 40க்கு அப்புறம் 46 தான் வந்து நசருதீன் முகமது ஆக்குறாங்க. அப்போ 6 வருஷம் நிறைய பேர் திருப்பி வேற ஆளுங்க வந்து சுல்தான் ஆகி இறந்து போய் அதுக்கப்புறம் நசருதீன் முகமது கடைசியாக ஆகிறார். ஓகேங்களா? அப்போ நசருதீன் முகமது வந்து ஒரு 20 வருஷம் வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கார். அவரை வந்து பின்னாடி இருந்து இயக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மாமனாரான பால்பன் தான். ஓகேங்களா? பால்பன் வந்து ஒன் ஆஃப் த டர்க்கி சஹல்கானி, அதாவது வந்து காப்ஸ் ஆஃப் 40ல் ஒன் ஆஃப் த ஸ்லேவ்ஸாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா நைப் ஆகுறாரு. நைப் அப்புறமா வந்து வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சொல்லுவாங்க. டெபுட்டி, அதாவது வந்து மன்னருக்கு அப்புறமா வந்து வசீர் அப்படிங்கிற பதவி தான் இருக்குது. அதாவது வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து திவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? சில நேரம் வசீரோடைய வேலையை 2ஆக பிரிப்பாங்க. ஏன்னா வசீர் வந்து சில நேரம் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவார். அந்த பவர்ஃபுல்லாக வந்து ஆகிடக்கூடாது, மன்னரையே இவர் எதிர்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவருடைய வேலையை 2ஆக பிரிப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நயிப், டெபுட்டி அப்படின்னு அர்த்தம், டெபுட்டி டு த சுல்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வக்கீல். வக்கீல். ஓகேங்களா? இப்போ கூட வக்கீல்னு சொல்கிறோம்ல, அதாவது என்ன அர்த்தம்னா ரெப்ரசன்டேட்டிவ்னு அர்த்தம். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சுல்தான். ஸோ அந்த பவரையே வந்து 2ஆக பிரித்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து அப்போ இவர் வந்து என்னவா இருக்காருன்னா நயீபாக இருக்கார் பால்பன். ஓகே, அதுக்கு நடுவில் வந்து கோர்ட்டுடைய அந்த நிறைய பாலிடிக்ஸில் வந்து பால்பனுமே வந்து அடி வாங்கிடுறாரு. அப்போ நடுவில் வந்து நசருதீன் முகமது என்ன பண்ணுறாருன்னா பால்பனை ரிசைன் பண்ண வச்சிடுறாரு. ஓகேங்களா? வேற ஒரு ஃப்ராக்ஷனை பேச்சை கேட்டு இப்போ பால்பன் வந்து சைலண்ட்டாக ரிசைட் ஆகி திருப்பி அவருடைய பவரை கன்சாலிடேட் பண்ணி அந்த ரிசைட் பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொன்னுடுறாரு. கொன்னுட்டு இவர் திருப்பி வந்துட்டு இந்த சுல்தான் வந்தால் இதுக்கப்புறம் வந்து வேலைக்காகாதுன்ட்டு சுல்தானையுமே வந்து பாய்சன் வச்சிடுறாரு. ஓகேங்களா? அப்போ 1266 சுல்தானுக்கு பாய்சன் வச்சுட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா சுல்தானாக மாறுறாரு. ஓகே, அப்போ 1266 தான் இவர் வந்து சுல்தான் ஆகிறாரு. சுல்தான் ஆகும்போது இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து ஹீ இஸ் ஃபேஸிங். பால்பன் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னது? ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த க்ரௌன். ஏன்னா நசருதீன் முகமது என்ன பண்ணிடுறாருன்னா வந்து ரொம்ப லத்தார்ஜிக்காக ஆட்சி பண்ணிடுறாரு. அப்போ மன்னர் அப்படிங்கிற அந்த பதவிக்கான மரியாதையை இழந்துடுறாரு. அந்த பதவியும் இழந்துடுது. அப்போ மற்றவங்க யார் வந்தாலுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு காமெடியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செஹல்கானிஸும் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து பால்பனும் ஒரு செஹல்கானி அப்படிங்கிறதுனால இவங்க என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இவருக்கு தெரியும். அத்துப்படி இவருக்கு என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. ஓகேங்களா? அது ஒரு பெரிய பிரச்சனை, இவங்க சமாளிக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், ரசியா சுல்தான் வந்து ஒரு ராபர்ஸால் வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ரோட் சைடில் சேஃப்டியே இல்லை இந்த டைமில். ஓகேங்களா? இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. நெக்ஸ்ட் வந்து மங்கோல் த்ரெட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. எப்போ வேணாலுமே வந்து மங்கோல்ஸ் வந்து வந்துருவாங்களோ அப்படின்ட்டு வந்து டெல்லி சுல்தானேட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து இவரு ஒன் ஆஃப் த ஸ்லேவுங்கிறதுனால யார் ஒன்னாலும் இப்போ வந்துடலாம். ஓகேங்களா? ஒரு கரெக்டான ஒரு ரத்த தொடர்பு இல்லை. ஓகேங்களா? டிவைன் கிங்ஷிப் இல்லை இவர்கிட்ட. பட் இது எல்லாத்தையுமே வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பாலிசி
ஓகேங்களா. அது என்ன பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் அயன், பிளட் அண்ட் அயன் பாலிசி மூலமாக இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணுறார். அது என்ன சார் பிளட் அண்ட் அயன் பாலிசி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளட், he believes in the purity of the blood, purity of the blood அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் வந்து தூய்மைவாதத்தை விரும்புகிறவர்னு அர்த்தம். ஓகேங்களா. பியூரிட்டி ஆஃப் த பிளட். ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு டர்க். ஓகேங்களா. அப்போ டர்க்கான ஆளுங்க யார் யார் இருக்காங்களோ, இல்பாரி டர்க்ஸ் அதுவும் குறிப்பாக அவங்கள மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டான பதவியில் வந்து இவர் வந்து நியமித்தார். ஓகேங்களா. அப்பாயிண்டட் ஒன்லி டர்க்ஸ், அப்பாயிண்டட் ஒன்லி இல்பாரி டர்க்ஸ் அதுவும். ஓகேங்களா. இல்பாரி டர்க்ஸை மட்டும்தான் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு வந்து அந்த லெஜிட்டிமசி இல்லைன்னு சொல்கிறேன்னா அந்த லெஜிட்டிமசியை இவரே உருவாக்குறார். எப்படி உருவாக்குறாருன்னா he claims that he is the shadow of God, shadow of God, zil il ahi அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. zil I ilahi, I am the shadow of the God அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் சுல்தானுக்கு உண்டான மரியாதையை இவர் ஏற்படுத்துறாரு. எப்படி ஏற்படுத்துறாருன்னா எல்லா நோபல்ஸும் அவங்களுடைய ரேங்க்ஸ் படி தான் நிற்கணும். யாருமே வந்து சுல்தான் முன்னாடி வந்து உட்காரக்கூடாது. அண்டு பெர்ஷியனுக்கு உண்டான அந்த அந்த வழிமுறைகளை வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு முறையில் என்னென்னா சிஸ்தா அண்ட் பைபோஸ். ஓகேங்களா. சிஸ்தா அண்ட் பைபோஸ். அதாவது வந்து சிஸ்தா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணுறது. பைபோஸ் அப்படிங்கிறது வந்து கிஸ்ஸிங் த ஃபீட் ஆஃப் த சுல்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ ஃபீட்டை வந்து கிஸ் பண்ணுறது. ஓகே. அப்போது என்ன அர்த்தம்னா எல்லாருமே எனக்கு கீழே தான், என் கால் அடியில் தான், எவனுமே உட்காரக்கூடாது, யாராவது அந்த ஏதாவது பண்ணணுன்னா மரியாதை மட்டும்தான் பண்ண முடியும் சுல்தான்கிட்ட. அப்போ அதே மாதிரி வந்து கோர்ட்டை வந்து ரொம்ப ஜோவியலாலாம் இவர் எடுத்துகிட்டு போக மாட்டார், ரொம்ப சீரியஸாக இருப்பார். ஓகேங்களா. அதே நேரத்தில் he built the டெஸ்பாட்டிசம், மொனார்கியல் டெஸ்பாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மன்னர் பேச்சுக்கு மறு வார்த்தை கிடையாது, அவர் என்ன பேசுகிறாரோ அதுதான். அப்போது டெஸ்பாட்டிசம் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் லீட் டு இன்ஜஸ்டிஸ். ஆனால் இவரோட இடம் மட்டும் அதில் வந்து ஒரு விதிவிலக்கு இருக்குது. இவர் வந்து ஜஸ்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இவருடைய ஜஸ்டிஸ் சிஸ்டமில் யாருமே வந்து தப்ப முடியாது. யாராவது தப்பு பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு அவருடைய பையனாக கூட இருக்கட்டும், அவருக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருக்கட்டும், அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே தண்டனை தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டம்லேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ இதனால் மக்களுடைய அபிமானத்தையும் இவர் பெற்றார். ஓகேங்களா. ஸோ இப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை இவர் பிளட் மூலமாக வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணுறாரு. அது என்ன அயன் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் பாலிசி அப்படிங்கிறது இவருடைய அந்த மிலிட்ரி சிஸ்டமை, அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி ஆஃப் த ரோட்ஸ், மேவாத்தி ராபர்ஸை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூண்டோட சாவடிக்கிறார். ஓகேங்களா. அவங்களுடைய மேல் வம்சாவளிகளை எல்லாருமே ராபர்ஸ்ன்னு தெரிஞ்சால் மேல் வம்சாவளி எல்லாருமே சில்ட்ரன் உட்பட மேல் வம்சாவளி எல்லாருமே வந்து சாவடிக்கிறாரு. விமன்ஸை மற்ற சில்ட்ரன்ஸை என்ன பண்ணுறாருன்னா ஸ்லேவ் மார்க்கெட்டில் சேவாக வித்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட வந்து பச்சாதாபமே பார்க்காம எல்லாரையுமே வந்து கொன்று குவிக்கிறார். ஸோ இப்படி வந்து பிளட் அயன் பாலிசி. அதுக்கப்புறமா வந்து மிலிட்ரியில் பொறுத்த வரைக்கும் திவான் ஐ ஆஸ் அப்படிங்கிற மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறார். ஓகேங்களா. திவான் ஐ ஆர்ஸ் அப்படிங்கிற அந்த மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டை வந்து அவர் உருவாக்குறார். ஸோ இந்த முறையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரால் வந்து அவருடைய அந்த பிரச்சனைகளை வந்து அவரால் சால்வ் பண்ண முடியுது. மங்கோல் த்ரெட்டையுமே என்ன பண்ணுறாருன்னா போத் டிப்ளமசி ப்ளஸ் மிலிட்ரி, இது மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து மங்கோல் த்ரெட்டையுமே வந்து சரி பண்ணுறாரு. எப்படி சரி பண்ணுறாரு? டிப்ளமசி அப்படின்னும் போது மங்கோல்ஸ் யாராவது வந்து இவருக்கு அந்த டிப்ளமேட்ஸ் யாராவது வராங்கன்னா இவரே போயிட்டு அவங்கள வந்து வரவேற்பார். இவரும் வந்து நிறைய எம்பசி வந்து இவருமே வந்து அனுப்பியிருக்கார்.
அதே மாதிரி மிலிட்ரியில் பொறுத்த வரைக்கும் தபர்ஹிந்த் அந்த கோட்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லாகூர் கோட்டைகள், முல்தான் கோட்டைகள், இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியிருக்காரு. கன்சாலிடேஷன் ஆக்டிவிட்டியில் மட்டும்தான் ஈடுபட்டிருக்காரே தவிர வெரி ஃபார் ஃப்ளெச்டு எக்ஸ்பிடிஷனுக்கு இவர் போனதே கிடையாது. 2 வாட்டி தான் பெங்காலுக்கு வந்து எக்ஸ்பிடிஷன் போயிருக்கார். மற்றபடி டெல்லியிலேயே தான் இவர் இருந்திருக்கார். ஓகேங்களா. இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய எல்லா பிரச்சனைகளையும் இவர் வந்து சால்வ் பண்ணுறாரு த்ரூ பிளட் அண்ட் அயன் பாலிசி அண்ட் டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப். இதன் மூலமாக இவர் வந்து சால்வ் பண்ணுறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவருக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மகன்கள். இவரோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டான மகன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மங்கோலோட எக்ஸ்பெடிஷனில் எதிர்த்து போகும்போது போரில் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2வது பையன் வந்து என்ன ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா, புராக் கான் அப்படிங்கிறவர் வந்து பெங்காலை வந்து நான் ஆட்சி பண்ணிக்கிறேன், எனக்கு டெல்லி வேணான்ட்டு பெங்கால்லேயே செட்டில் ஆயிடுறாரு. அப்போது இவருடைய பேரப்பிள்ளையான ஒருத்தர் வந்து வராரு. அவருமே வந்து ரொம்ப லெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவரை வந்து தூக்கிட்டு கில்ஜிஸ் வராங்க. கில்ஜிஸ் வந்து ஃபர்ஸ்ட் கில்ஜியில் யார் இம்பார்ட்டண்டான கில்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலாலுதீன் கில்ஜி வந்து வரார். ஓகேங்களா. ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஒரு 6 வருஷம் தான் இருக்கார். ஓகேங்களா. 6 வருஷம் தான் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப வயசானவர். 70 வயசில் வந்து இவர் ஆட்சியை வந்து பிடிக்கிறார். ஆனால் இவர் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டான மன்னர் அப்படின்னு வந்து அறியப்படுறார். இவருடைய ரிபலியனே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ஜி ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கில்ஜி ரெவல்யூஷன். ஏன் இந்த ரெவல்யூஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பால்பன் பயன்படுத்தின நிறைய பாலிசிஸை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுறாரு. ஓகேங்களா. என்ன ரிவர்ஸ் பண்ணுறாரு, பால்பன் வந்து வெறும் எல்பாரி டர்க்ஸை மட்டும்தான் வந்து ஐயர் பதவியிலேருந்து லோவர் பதவி வரைக்கும் அவங்கள மட்டும்தான் நியமிக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, by merit. So he is following policy of universalism. Universalism. அவர் ஃபாலோ பண்ணுறது பாலிசி ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிசம். இவர் வந்து அதை என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு, யூனிவர்சலிசமாக மாற்றுறாரு. அப்போ டர்க்ஸை வந்து தூக்கிடுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டர்க்ஸோடு சேர்த்து நான் டர்க்கிஷ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்களையுமே வந்து நொபிலிட்டியில் சேர்க்குறாரு. ஏன்னா இவங்களே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ஜியே பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா, தே ஆர் ஆஃப்கன் ஆஃப் டர்க்ஸ். ஓகேங்களா. அதனால தான் இவங்க வந்தது ஒரு ரெவல்யூஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணும்னாலுமே, இஃப் ஹி இஸ் கேப்பபிள், யார் வேணும்னாலுமே சுல்தான் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க நியமிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ யார் கேப்பபிளோ அவங்க வந்து சுல்தான் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ரூலை வந்து இவங்க வந்து, அதாவது வந்து சொல்லி நியமிக்கல, இவங்களோட செயலால் நியமிக்கிறாங்க. அப்போ அவங்க மற்றவங்களால ஏற்றுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டெப். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலான மனுஷனாக இருக்கார். ஏன்னா இந்த அதாவது வந்து நிறைய பேர் நம்ம ரூல் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இஸ்லாமாக இருக்காங்க. ஓகேங்களா. ஹிந்துஸாக இருக்காங்க, இல்லைனா ஜெயின்ஸாக இருக்காங்க, புத்திஸ்டாக இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்களை ரூல் பண்ணுறது நம்ம நான் இஸ்லாமிக் அந்த மனுஷங்களை எப்படி ரூல் பண்ணுறோமோ ரொம்ப லீனியண்ட்டாக ரூல் பண்ணுறாரு. எல்லாரையுமே வந்து கட்டாயமாக மதம் மாற்றணும் அப்படின்லாம் இவர் நினைக்கல. அவங்களையும் வந்து மனங்களை வின் பண்ணி அவங்க அதன் மூலமாக வந்து இவர் வந்து ரூல் பண்ணணும்னு நினைக்கிறார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கிறதுனால இவருக்கு எதிர்த்து ரிபலியன் பண்ணுறவங்கள கூட இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிச்சு விட்டுறாரு. ஸோ இஸ் கன்சிடர் அஸ் அ வீக் ரூலர் தோஸ் டைம்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த எல்லா பாலிசியுமே, இவருடைய சில பாலிசியெல்லாம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பின் ரிவர்ஸ்டு பை த அலாவுதீன் கில்ஜி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மருமகன் அண்ட் நெப்யூ. ஓகேங்களா. இவருடைய சன்னின்லா. இவருமே வந்து ஜலாலுதீன் கில்ஜியை கொன்னுட்டு ஆட்சி அமைக்கிறார். ஓகேங்களா. அதுவும் ஒரு கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி வந்து காரா அப்படிங்கிற அந்த ப்ராவின்ஸுக்கு வந்து கவர்னராக இருக்கார். ஓகேங்களா. கவர்னராக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் கோயிங் டு த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் தியோகர். தியோகருக்கு வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன் போகிறாரு, நிறைய செல்வங்களை வந்து சூறையாடிட்டு வர்றாரு.
அப்போது அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய கவர்னர் எங்கேயோ போயிட்டு பிளண்டர் பண்ணிட்டு வராரு அப்படின்னா, வார் பூட்டியை வந்து மன்னர்கிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா மன்னர்கிட்ட கொடுக்கல. அந்த ஏன்னு கேட்கறதுக்காக வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி வராரு. வரும் பொழுது அந்த ஆற்றுக்கு இந்த சைடில் இருக்கார். அந்த சைட்லேயே வந்து அவருடைய ஆர்மியை விட்டுட்டு வராரு. ஏன்னா வந்து அலாவுதீன் வந்து பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியாக வராரு. டென்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டெச்சரஸ்லி ஹி கில்ஸ் ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா? ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு மற்றவங்க வந்து இவரை உடனே ஏற்றுக்கல. ஏன்னா இவர் வந்து ஒரு நல்ல மன்னனாக இருக்கார். ஸோ இவரை கொண்டுட்டாங்களேன்ட்டு அலாவுதீன் கில்ஜியை நிறைய பேர் ஏற்றுக்கல. அப்போ டெம்பரவரியாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் சிரி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்டை வந்து கட்டி அங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்கார். அதுக்கப்புறம் த்ரூ பிரைபரி அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சு டெல்லியோட நோபல்ஸை இடம் பிடிச்சி மன்னராக மாறிடுறாரு. ஓகேங்களா? மன்னராக மாறிட்ட உடனே நிறைய விஷயங்களை இவர் வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா? நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஆர்கனைசேஷனில் பண்ணது முக்காவாசி பண்ணது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அப்போ அப்படி என்ன பண்ணுறாரு? ஃபர்ஸ்ட் விஷயம், இவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, சிக்கந்தர், ஓகேங்களா, சிக்கந்தர் சானியா ஆகணும் அப்படின்னு ஆசை. அதாவது வந்து செகண்ட் அலெக்சாண்டர் ஆகணும்னு ஆசை. செகண்ட் அலெக்சாண்டர். அப்போது செகண்ட் அலெக்சாண்டரா ஆகணும்னா என்ன பண்ணணும்? இவருக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி தேவை. பவர்ஃபுல்லான ஆர்மி தேவை அப்படின்னா ஹீ நீட்ஸ் பவர்ஃபுல் ஆர்மி ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பாருங்கள், அலெக்சாண்டரா ஆகணும். ஓகேங்களா? he wants to be Alexander. ஸோ அதனால் இவருடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஆர்மி. அலெக்சாண்டர் ஆகிறதுக்கு தான் ஒரு பவர்ஃபுல் ஆர்மி தேவையானா சில வேற விஷயத்துக்கும் தேவை. என்னது? டு கண்ட்ரோல் த மங்கோல்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக இவருக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஆர்மி. பவர்ஃபுல் ஆர்மி வேணும் அப்படின்னா he has to recruit and give them salaries. அப்போ சேலரிஸ் வந்து இவருக்கு வேணும் அப்படின்னா he needs to perform economic policies, economic reforms and agrarian reforms. இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா கிளர்ச்சி வரும். கிளர்ச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு ரிஃபார்மும் பண்ணால் கிளர்ச்சி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளர்ச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸையும் இவர் பண்ணுறாரு. ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ளூ பிரிண்ட். ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி ஏன் இதெல்லாம் கொண்டு வராரு, என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராருங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அப்போது பவர்ஃபுல் ஆர்மிக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை வந்து காசு. அப்போது என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாரு. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆர் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாவுதீன் கில்ஜியோட மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். மார்க்கெட் ரிஃபார்ம்ஸில் டெல்லியில் மட்டும்தான் இவர் பண்ணுறாரா இல்லை ஃபுல்லாகவே பண்ணுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் டெல்லியில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. பரணி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரியன். அவரு இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ டெல்லியில் என்ன பண்ணுறாருன்னா டெல்லி மார்க்கெட்டை மூணாக பிரிக்கிறார். 3 மார்க்கெட்டாக பிரிக்கிறார். 3 மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஒன்று வந்து எதுக்கு அப்படின்னா ஃபுட் கிரெயின்ஸுக்கு, இன்னொன்று வந்து க்ளோத்ஸுக்கு, இன்னொன்று ஆர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்லேவ்ஸ். அப்போ 3 மார்க்கெட்டுக்குமே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அறிவிக்கிறார். அதுக்கு பேர் தான் வந்து ஷானா ஹை மண்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஸ்பைஸ் அறிவிக்கிறார். ஓகேங்களா? ஸோ பரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள அறிவிக்கிறாரு. இந்த எல்லாத்துக்குமே வந்து விலையை வந்து இவரே நியமிக்கிறார். இவ்வளோதான் விலை அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு.
ஃபிக்ஸ்டு ரேட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பை சிஸ்டம் அறிவிக்கிறாரு, யாராவது எந்த மர்ச்சன்ட்டாவது வந்து இந்த விலையை ஃபிக்ஸ் பண்ண விலையை விட அதிகமாக விற்றாலோ இல்லை இடையில ஏதாவது குளறுபடி பண்ணாலோ, ஓகேங்களா, வெயிட்டில் ஏதாவது குளறுபடி பண்ணாலோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதிக தண்டனையை கொடுக்குறாரு, அதிகபட்ச தண்டனையை கொடுக்குறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெல்லியிலேருந்து ஒரு அலகாபாத் வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிசா அப்படிங்கிற அந்த லேண்டாக மாற்றுறாரு. கலிசா லேண்ட்னா என்ன அர்த்தம்னா there is no இக்தாஸ்னு அர்த்தம். எல்லாமே வந்து மன்னருடைய லேண்டுன்னு அர்த்தம். அப்போது மன்னருடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லேண்ட் டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ டேக்ஸை கலெக்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா இவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் மெஷர்மெண்ட்டை வந்து கொண்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு லேண்ட் மெஷர்மெண்ட்டை கொண்டு வந்து, அதாவது வந்து ஒரு லேண்டை வந்து பிஸ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஏக்கர் மாதிரி, அப்போ ஒரு பிஸ்வா. அப்போ அந்த பிஸ்வாவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து லேண்ட் ரெவன்யூவாக வந்து நியமிக்கிறார். த்ரூ கேஷாக தான் கொடுக்கணும் நீங்கள். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்ன ஆக்கப்படுறாங்க அந்த டெல்லியில், அதுக்கப்புறம் கலிசா லேண்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் வந்து எப்படி ஆக்கப்படுறாங்கன்னா they are forced to sell their products through பஞ்சாராஸுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. பஞ்சாராஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. ஸோ மன்னருக்கு அவங்க கம்பல்சரியாக விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க, பஞ்சாராஸ் தள்ளப்படுறாங்க. ஓகேங்களா? மன்னர் என்ன பண்ணுறாருனா அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி மண்டிக்கு அனுப்புகிறார். ஓகேங்களா? அப்போது மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து சேமிப்பு கிடங்குகளாக வந்து என்ன பண்ணுறாருனா டெல்லியில் அப்புறம் அஜ்மீர்லலாம் வந்து சேமிப்பு கிடங்குகளை மண்டீஸை வந்து உருவாக்குறாரு. ஓகே, ஸோ ஏதாவது ஃபெமைன் வருது இல்லைனா வந்து சப்ளை வந்து கம்மியாகுதுன்னா அங்கேருந்து கரெக்டாக போகும். ஸோ சப்ளை கரெக்டாக போயிட்டே இருக்கும், விலையும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ விலை ஏறாது. இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இதுவை வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஆர்மியை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிறாரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் அடுத்து என்னது, அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸில் நம்ம லேண்ட் மெஷர்மெண்ட்ஸையும் அதுக்கப்புறமா வந்து 50% அவர் வந்து லேண்ட் ரெவென்யூ வந்து பண்ணார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறாருனா இதுக்கு பண்ணால் ரிசன்மெண்ட் வரும், ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து எல்லாரும் கொதிப்படைஞ்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அதனால் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸை கொண்டு வர்றாரு. அப்போ மன்னருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணுறது எதனால் கிளர்ச்சி பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து நோபல்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்காக என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க. எப்போ ஸ்ட்ராங் ஆவாங்க அப்படின்னா த்ரூ மேரேஜ். ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான நோபல்ஸ் வந்து அவங்களுடைய பையனை பொண்ணை வந்து கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா தே வில் பிகம் ஒன் ஃபேமிலி. ஸோ அவங்களோட 2 சொத்தும் வந்து ஒரே சொத்தாக மாறிடும். அப்போ அவங்க தே வில் பிகம் ரொம்ப ஸ்ட்ராங்கர். ஸோ மன்னரோடைய அனுமதி இல்லாமல் எந்த நொபிலிட்டியுமே வந்து அவங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுறாரு ஃபர்ஸ்ட். செகண்டு, பிகாஸ் ஆஃப் தே ஆர் இன்டாக்சிகண்ட், அதாவது வந்து பூஸ் இல்லைனா வந்து சரக்கு. ஓகேங்களா? ஸோ லிக்கர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆல்கஹாலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா they will have a strength to they will have the strength to outs the king. ஓகேங்களா? மன்னரை எதிர்க்கக்கூடிய சத்து வந்து அவங்களுக்கு வந்துட்டு தான் அவங்க உணருவாங்க. ஃபால்ஸ் இம்ப்ரெஷனில் இருப்பாங்க, பட் அவங்க உணருவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை வந்து தடை பண்ணுறாரு. ஆனால் அவரால் வந்து முழுமையாக அதை செய்ய முடியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஃபங்க்ஷன்ஸில் மட்டும் ஆல்கஹாலை தடை பண்ணுறாரு, ஃபங்க்ஷன்ஸில். நெக்ஸ்ட்டு தன்னை பற்றி வந்து கிளர்ச்சி வருது வரலன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய முழு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அந்த ரூலருக்கு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது யார் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பை சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாரு. 2 டைப் ஆஃப் ஸ்பைஸ் இருக்காங்க.
பரிட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து முனியாஸ் தான் ஸ்பைஸ். ஓகேங்களா, இவங்க 2 பேரையுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரு. முனியாஸ் அப்புறம் பரிட்ஸ் இந்த 2 சிஸ்டமையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸை வந்து அவர் ஈடுபடுறாரு. இது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாருன்னா மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ்லையும் ஈடுபடுறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் மட்டும் பண்ணால் போதுமா? அவர் நினச்சதே எதுக்கு? மிலிட்ரியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். அப்போது மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேற்கொள்கிறாரு. மிலிட்ரி ரிஃபார்ம்ஸில் ஆல்ரெடி பால்பன் பண்ணி வச்சுருந்த அந்த திவானி ஐஸ்லேருந்தே அவர் வந்து தொடங்குறாரு. ஓகேங்களா, மிலிட்ரிக்கு முதல்ல வந்து சேலரி கொடுக்கறது வந்து இவர் தான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கேவல்ரி மேனுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு பர் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 238 தங்காஸ் வந்து இவர் கொடுக்குறாரு, சில்வர் காயின்ஸ். அப்படி இல்லைனா 20 per month வந்து சில்வர் காயின்ஸ் இவர் வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா, இந்த அளவுக்கு வந்து பை கேஷ் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு சம்பளம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் பூட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1/5 தான் வந்து இனிமேல் வந்து சோல்ஜர்ஸ் எடுத்துக்கணும். 4/5 வந்து நீங்கள் கசானாக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ரூலை வந்து போடுறாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து 4/5 சோல்ஜர் எடுத்துப்பாங்க, 1/5 தான் வந்து கசானாவுக்கு கொடுப்பாங்க. இப்போ பிளண்டரை வந்து இப்படி மாற்றிடுறாரு. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹி இன்ட்ரடியூசஸ் த டாக் அண்ட் சேரா சிஸ்டம். டாக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராண்டிங் த ஆர்சஸ்ன்னு அர்த்தம். பிராண்டிங் த ஆர்சஸ். ஓகேங்களா, பிராண்டிங் த ஆர்சஸ். சேரா சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் டிஃபைன்டு, இல்லைனா வந்து ரோல் ஹாஸ் பீன் டிஃபைன். ரோல் வந்து டிஃபைன் பண்ணுறாரு. இந்த யாருக்கு என்னென்ன ரோல் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கேவல்ரி மேனாக இருப்பாங்க, ஆர்ஸை வந்து ஆர்ஸை இழந்துடுறாங்க, இல்லைனா ஆர்ஸ் செத்து போகுது அப்படின்னா அவங்க ஃபுட் சோல்ஜராக மாறிடுவாங்க. அந்த மாதிரிலாம் மாறக்கூடாது. கேவல்ரி மேன் தான், அதான் டிஃபைனிங் த ரோல். ஓகேங்களா, டிஃபைனிங் த ரோல் ஆஃப் த சோல்ஜராக வந்து அவர் வந்து ரோல் ஆஃப் த சோல்ஜர் வந்து டிஃபைன் பண்ணுறாரு த்ரூ சேரா சிஸ்டம். ஓகேங்களா, ஸ்டாண்டிங் ஆர்மியை வந்து அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸ்டாண்டிங் ஆர்மி. ஸோ இதன் மூலமாக அவர் வந்து சிக்கந்தரை சானியாக மாறுறாரா சார் அப்படின்னா மேக்சிமம் அதாவது வந்து நார்த் இந்தியாவை அவர் வந்து பிடிக்கிறாரு. குஜராத் போன்ற ரன்தம்பூர், அஜ்மீர் எல்லாத்தையுமே அவர் பிடிக்கிறாரு. குஜராத்தையும் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தியோகிரை வந்து ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய் ராமச்சந்திரா அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஸோ தியோகிரை வந்து அவர் பிடிக்கிறாருன்னா அவர் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே கொண்டு வர்றார் த்ரூ ஹிஸ் மாலிக் கஃபூர் வந்து அப்படி போகிறார். ஓகேங்களா, மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர் வந்து அவர் எக்ஸ்பெடிஷன் அனுப்பிச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர்லி ரேன்சம் வந்து வாங்க வைக்கிறார் அவர்கிட்ட இருந்து. ஸோ வசூல் பண்ணுறார். ஓகேங்களா, ஸோ தியோகிர் இதுதான் வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் டெல்லினா தியோகிர். அதுக்கப்புறமா வந்து இங்கே வாராங்கல்ல வந்து காக்காத்தியாஸ் இருக்காங்க. ஓகேங்களா, தியோகிரில் ரூலர்ஸ் இருக்காங்க. தியோகிரில் வந்து யாதவாஸ் இருக்காங்க. யாதவாஸ் ஆஃப் தியோகிர். ஓகேங்களா, அதை ரூல் பண்ணுறது வந்து ராய் ராமச்சந்திரா. ஓகேங்களா, அவரை வந்து தோக்கடிக்கிறாரு. எல்லாருமே ட்ரிபியூட் தான் கொடுக்குறாங்க. அப்போ இது வரைக்கும் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் வரைக்கும் தான் என்ன ஆகுதுன்னா அவருடைய ஒரிஜினல் லேண்டாக இருக்குது. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸு கீழே வந்து வருது. அப்போ சவுத் இந்தியா நார்த் இந்தியா எல்லாமே வந்து டெல்லி சுல்தான் கீழே வந்து வரா மாதிரி வர்ச்சுவலாக வந்து வந்தா மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா, இங்கே வந்து வாராங்கல் வந்து காக்காத்தியாஸ் ரூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வாராங்கல் வந்து காக்காத்தியாஸ் டைனாசிட்டி. அங்கே வந்து அந்த டைமில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதாபருத்ரா அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு.
அப்புறம் இந்த சைடில் வராங்க, ஒய்ஷாலாஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஷாலாஸ், ஓகேங்களா, துவாரசமுத்ரா, ஒய்ஷாலாஸ் ஆஃப் துவாரசமுத்ரா. அந்த டைமில் யார் லாஸ்ட் ரூலரான வீரபல்லாலா, வீரபல்லாலா 3 ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கீழே மதுரை வரைக்கும் வராங்க, ஓகேங்களா. மதுரையில் யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியாஸ், பாண்டியாஸான அந்த டைமில் வந்து வீரபாண்டியா ரூல் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவர் வந்து எக்ஸ்பெடிஷன்ஸை பண்ணுறாரு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெடிஷன்ஸை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் மங்கோல் த்ரெட்டையுமே வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீக்கிடுறாரு. அப்போ மங்கோல் த்ரெட்டையும் நீக்கிறாரு, இங்கே மேக்ஸிமம் இந்தியா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாத்தையுமே வந்து பிடிக்கிறார். ஸோ அவருடைய அந்த பாலிசியில் அவர் வந்து வெற்றி தான் பெறார், ஓகேங்களா. செகண்ட் அலெக்சாண்டரா மாற முடியல அப்படின்னாலுமே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆல் இண்டியா சாம்ராஜ்யத்தை அவரால் இந்த பாலிசிகள் மூலமாக தான் அவரால் உருவாக்க முடியுது, ஓகேங்களா. 1316 அவர் இறந்துடுறாரு, அலாவுதீன் கில்ஜி இறந்துடுறாரு, ஓகேங்களா. 1320 வரைக்கும் அவருடைய சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் வரவங்க வந்து இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து குஸ்ரு கான் அப்படிங்கிறவர் இருக்கார் கல்ஜியில். அதுக்கப்புறம் அவருடைய அந்த இன்கெப்பாசிட்டினால வந்து அவர் வந்து வெளியேற்றப்படுறாரு, கொல்லப்படுறாரு. கொன்று வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து வராங்க. ஸோ கியாசுதீன் துக்ளக் அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ ஒரு லைக்கை போடுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.